ஹாய், இன்னைக்கு ஒரு சிம்பிள் மெக்சிகன் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? அமெரிக்காவில் இருந்து அமெரிக்கன் ஃபுட் ட்ரை பண்ணாமல் எப்படி? நம்ம ஊரில் ராஜ்மா யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே அமெரிக்கன்ஸ் இந்த பிளாக் பீனை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க எல்லா ரெசிபிலையும். நான் இந்த பிளாக் பீனை கோயான்ற பிராண்ட்ல தான் வாங்கியிருந்தேன். இந்த பிளாக் பீனை நம்ம ப்ரெஷர் குக்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது ரெடி டு குக் மாதிரி தான் வச்சிருப்பாங்க. நான் அந்த பிளாக் பீனை ஜஸ்ட் சிம்பிள் சாட்டே மட்டும் பண்ணிட்டு பாப்ரிகா பவுடரை யூஸ் பண்ணியிருந்தேன். பொதுவாகவே இந்த மாதிரி டேக்கோஸ் ரேப்லாம் இந்த டார்ட்டிலா வச்சு தான் இங்கே பண்ணுவாங்க. இந்த டார்ட்டிலா பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் சப்பாத்தி கைண்ட் ஆஃப் தான் கிடைக்கும் இங்கே. நான் அதை ஒன்ஸ் ஹீட் பண்ணி தாங்க யூஸ் பண்ணேன். இந்த டேக்கோஸ்குள்ள நான் யூஸ் பண்ண ஸ்டஃபிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் பீன் கொஞ்சம், சால்சா, அப்புறம் சீஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா லெட்யூஸ் கொஞ்சம் எல்லாமே சேர்த்து போட்டு நான் அதை கன்சீல் பண்ணுறது தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு. எனக்கு கன்சீல் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்ததால் நான் ஓவன் யூஸ் பண்ணி அதை ஹீட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் யூஸ் பண்ணி அந்த ரெண்டு எண்டையும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு பேன் எடுத்து இந்த டேக்கோஸை நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் டேக்கோஸோட டேஸ்ட்டே நமக்கு தெரிஞ்சுது. இது ரொம்பவே சூப்பர் ஹெல்த்தி அண்ட் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபியும் கூட. இந்த மாதிரி ரேப்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸ்கூலில் எடுத்து சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சின்னவங்க எடுத்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் ஒரு ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கூட இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சா கமெண்ட்டில் போடுங்க. அது வரைக்கும் பாய்.